திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 63 மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி 1. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலத்தை அடுத்து 5வது படலமாக திருமணப்படலம் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் தம் முன்னே இருக்கின்ற முனிவர்களை பார்த்து அருளுகின்றார். முனிவர்களே, உலகினர் புகழும் மலையத்வஜ பாண்டியன் புத்திரியாராகிய தடாதகை பிராட்டியார் மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலையாருக்கும் திருமகளாக திரு அவதாரம் செய்து பட்டாபிஷேகம் கண்டு அலைவீசும் கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தை காத்து அருளிய திருவிளையாடலை எனக்கு தெரிந்தவரை கூறினேன். இனி தெய்வ மனம் வீசும் மலர் அணிந்த கூந்தலை உடைய அத்தடாதகை பிராட்டியாரை ரிஷப வாகனத்தை உடைய சிவபெருமான் திருக்கல்யாணம் செய்து இந்த நில உலகை ஆண்டு அரசியல் நடத்தியருளிய அரசாட்சி செய்தருளிய திருவிளையாடலை எனக்கு தெரிந்தமட்டில் சொல்கின்றேன் என்று அகஸ்திய மாமுனிவர் கூறி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை விவரிக்கின்ற திருமணப்படலத்தை தொடங்கி அருளுகின்றார். ஒளிவீசும் பெரிய ஆக்ஞா சக்கரமாகிய சூரியன் துன்பம் என்ற இருளை ஒரு பக்கம் ஓட்ட, வெள்ளை வட்டக்குடையாகிய வெள்ளிய சந்திரன் பரந்த ஒளியாகிய நிழலை ஒரு பக்கம் செய்ய, எல்லா உலகங்களையும் பெற்றருளிய மாதாவாகிய உமையவள் இளங்கன்னியாய் வந்து திரு அவதாரம் செய்து பெரிய உலகங்களையெல்லாம் மனு நூல் முறையால் அரசாட்சி செய்து வருகின்றார். அப்படி செய்து வரும் காலத்திலே தடாதகை பிராட்டியாருக்கு விவாகம் செய்யும் பருவம் வருகின்றது. கிண்ணறர்களும் கேட்டு மயங்கும் நல்ல யாழின் இசையை போன்ற மென்மையாகிய மதுரமுள்ள சொற்களையும் இனிய புன்னகையையும் உடைய தடாதகை பிராட்டியாருக்கு திருமணப் பருவம் வந்துவிட்டது என்று காஞ்சனமாலை அம்மையார் உணர்கின்றார். தடாதகை பிராட்டியை பெற்றவளாகிய காஞ்சனமாலை தம் புத்திரிக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். தடாதகை பிராட்டியாரை பார்த்து காஞ்சனமாலையார் சொல்கின்றார், உனக்கு கன்னிப்பருவம் முதிர்கின்ற காலம் வருகின்றது, இன்னும் விவாகம் நடைபெறவில்லையே, உனக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டுமே என்று காஞ்சனமாலையார் தம் திருமகளாரை பார்த்து சொல்கின்றாள். அதை கேட்ட எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார், தாயே, நீங்கள் நினைத்தபடியே நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டிய காலத்திலே நிச்சயமாக நன்றாக நடக்கும். எனவே அதை நீங்கள் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் இங்கேயே நன்றாக இருங்கள். நான் போய் அஷ்ட திக்குகளிலும் இந்த உலகத்தில் என்னுடைய வெற்றி நிலை பெற்று இருக்கும்படி திக் விஜயம் செய்து வருகின்றேன். தாங்கள் இங்கேயே இருங்கள் என்று காஞ்சனமாலையாருக்கு சொல்லிவிட்டு எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டி மிக விரைவாக எழுந்து செல்கின்றாள். போர்க்கோலம் புனைவதற்காக செல்கின்றாள் எம்பெருமாட்டி. தடாதகை பிராட்டியாரின் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து அரசர்களும் மந்திரிகளும் சேனை காவலர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். குதிரைகளையெல்லாம் செலுத்திக் கொண்டு தேர்பாகர்கள் அங்கே கொண்டு வந்தார்கள். இவ்வுலகம் துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக திரு அவதாரம் செய்த அப்பிராட்டியார் திருத்தேரில் ஏறி அருளினார். சங்கு கோஷங்கள் விண்ணை பிளந்தன, தடாரியும் பேரியும் ஒலித்தன, முருடும் மொந்தையும் முழங்கின, உடுக்கையும் தக்கையும் ஆரவாரித்தன, படகமும் பம்பையும் கோஷித்தன, மத்தளமும் தட்டையும் இசைத்தன, சின்னமும் தாரையும் அதிர்ந்தன, காளமும் தாளமும் இறங்கின, மொந்தை படகம் ஒரு கட்பறைகள் தட்டை கற்கடிப்பறை சின்னம் தாரை தடாரி முருடு தக்கை இவையெல்லாம் வாத்தியங்கள். இதிலிருந்து எழுகின்ற ஒலிகள் 8 திசைகளும் நிறைக்கும்படி ஆர்த்தன. எம்பெருமாட்டியின் மெய்க்காவலர்களாகிய பெண்கள் போர்க்கோலம் பூண்டு புறப்பட்டார்கள். கவச்சத்தை அணிந்தார்கள். வில்லில் பூட்டிய அம்புகளை எடுத்துக்கொண்டார்கள். கேடகத்தையும் வாளையும் தாங்கினார்கள். கூரிய வேல் ஏந்தினார்கள். அத்தடாதகை பிராட்டியாரோடு
மெய்க்காவலர்கள் அனைவரும் அந்த திண்ணிய தேரில் ஏறினார்கள். எம்பெருமாட்டியுடன் ஏறினார்கள். இடதுசாரி வலதுசாரியாகச் சுழன்று வரும் பொன்னால் ஆன திண்ணிய தேர்கள் தடாதகை பிராட்டியாரின் தேரோடு செல்கின்றன. பூட்டிய உருளைகளால் பூமியை கிழித்து பாதாளத்தின் எல்லையை அடைபட்டன. பரந்ததாகிய தட்டினால் பெரிய 8 திசைகளையெல்லாம் உடைக்கின்றன. கொடிகளால் அண்டத்தை முட்டி ஆகாய கங்கை நீரை ஒற்றித் துடைக்கின்றன. இந்த தேர்களெல்லாம் பருத்த பெரிய கைகளை உடைய யானைகள் யுத்தத்தில் பங்கேற்பதற்காக பெரிய தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றன. அவை கொடிய யமனைப் போல காட்சி தருகின்றன. மலையருவி போல மிகுந்த மதநீர் பெருகும்படி செம்மை நிறத்தை உடைய கொடிய உதிரம் தோய்ந்த கொம்பினால் கூட்டமாகிய மேகத்தின் வயிற்றை கிழித்து அதிலிருந்து விழுகின்ற நீரை வாயை திறந்து குடித்து பெரிய மலைகள் போலவும் செல்கின்றன யானைப்படைகள். சமுத்திரம் சூழ்ந்த இந்த பூமியை பாபத்திலிருந்து நீக்கி காப்பதற்கு கடைசி யுகமான கலியுகத்தின் முடிவில் அவதரிக்கும் ஒரு குதிரையைப் போல எண்ணற்ற குதிரைகள் தேவியின் குதிரைப்படையிலே புறப்படுகின்றன. குதிரைப்படைகள் அவை ஓசைவுடைய கடலின் நீண்ட அலையின் ஒழுங்கினைப் போன்று ஒழுங்கை உடையவைகளாக இருக்கின்றன. யோக சாதனை செய்பவர்கள் வலிய சுவாசத்தை அடக்கிச் செலுத்துகின்ற மனம் போல இந்த குதிரைகள் பஞ்ச கதிகளில் மாறாமல் செல்கின்றன. யோகிகளின் மனம் அவர்கள் வசப்பட்டு செல்லுவது போல குதிரைகள் அவைகள் தங்கள் பாகர்களின் வசப்பட்டு செல்லுகின்றன. கெடாத வெற்றியினால் வீரகண்டை கட்டிய காலை உடைய வீரர்கள் எந்த தன்மை உடையவர்கள் என்றால், எப்படிப்பட்டவர்கள் என்றால், காற்றை பார்க்கிலும் விரைவாக செல்லுகின்ற நடையை உடையவர்கள். கொடிய பார்வை உடைய யமனிடத்தில் குற்றம் உண்டானால் அவனையும் கோபித்து முதுகு கண்டு மீளுகின்ற தன்மை உடையவர்கள். பிளப்பாகிய வாயை உடைய சர்ப்பத்தின் பற்களிலிருந்து சிந்துகின்ற விஷத்தை விட கொடிதான விஷத்தை சிந்துகின்ற வேலாயுதத்தை உடையவர்கள். இத்தகைய வீரர்கள் அளவு கடந்து எழுந்த வீரர்கள். அவர்களோடு குதிரைகள், தேர்கள், யானைகள் என்று வெள்ளங்கள் போன்று சேனைகள் எழுந்து பூமியை மறைத்தன. ஒழுங்காகிய கொடிகளும் வெண்மையாகிய குடைகளும் மயில் குஞ்சங்களும் ஆகாயத்தை மறைத்தன. நுண்மையாகிய தூசிகள் ஒளிவிடுகின்ற சூரிய தேவனுடைய கண்களையே மறைக்கின்றன. அப்போது உண்டான பேரொளியானது கடலின் ஒளியை மறைத்து எழுந்து நின்றன. தேர் ஓடுகின்ற ஒலியும் கடிவாளத்தை உடைய பாய்கின்ற குதிரை செல்கின்ற ஒலியும் கொலைத்தொழில் செய்கின்ற வெண்மையாகிய கொம்பினை உடைய மேகம் போன்ற யானையின் ஒலியும் வீரர்கள் ஆரவாரிக்கும் மிகுந்த ஒலியும் நீண்ட வீரகண்டை கட்டிய காலினையும் செங்கண்ணையும் உடைய வீரர்கள் வலிய தோள்களை கொட்டும் பேரொலியும் அண்டமெல்லாம் பிளக்கும்படி அதிகரித்தன. படைகள் இவ்வாறு எழுவதனால் எங்கும் தூசி பறக்கின்றது. அந்த தூசிகள் எழுந்து சூரியனை மறைத்து விடுவதால் சமுத்திரத்தில் மறைந்தவன் போல இருள் எங்கும் பரவியது. முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒளியை உடைய வெள்ளை குடைகளும் அரசர்களுடைய மார்பு முதலாகிய உறுப்புகளில் நிறைந்திருக்கின்ற ஆபரணங்களின் வைர மணிகளின் ஒளியும் பூரண சந்திரன் போல ஒளியை பரப்புகின்றன. தேர்க்கூட்டம் கப்பலாய் செல்கின்றது. குதிரை கூட்டம் அலைகளாய் துள்ளுகின்றது. பேரிகையின் ஓசை ஒலியாய் சப்திக்கின்றது. வாழ்படைகள் மீன்களாய் சுழல்கின்றன. கொடிக்கூட்டமும் சாமரை காடுகளும் நுரைகளாய் ததும்புகின்றன. யானைகள் மேகக்கூட்டமாகவும் சேனா சமுத்திரமானது இவ்வாறு வழிநடத்தப்பட்டது. தேன் ஒழுகுகின்ற பூமாலை அணிந்த அழகபாரத்தை உடைய ஸ்திரீகள் எடுத்து வீசுகின்ற சாமரை கூட்டம் அசையவும் எம்பெருமாட்டி புறப்படுகின்றாள். தடாதகை பிராட்டியார் திக் விஜயம் செய்ய புறப்படுகின்ற இந்த நேரத்தில் பிராமணர்களின் வாயிடமிருந்து உண்டாகின்ற ஆசீர்வாத வசனம் ஒரு புறம் நிறைந்து ஒலிக்கின்றது. அமுதம் போன்ற இசைப்பாட்டானது ஒரு புறம் சேர்ந்து ஒலிக்கின்றது. வள்ளைத்தண்டை ஒத்த நீண்ட காதுகளை உடைய நம்முடைய தாயாகிய தடாதகை பிராட்டியாருடைய ரத்னங்கள் பதித்த ரதமானது
திக் விஜயம் செய்வதற்காக செல்கின்றது. அழகிய நீலோத்பலம் போன்ற கரிய திருக்கண்களையும் சிவந்த திருவாயையும் வெள்ளிய திருப்புன் முறுவலையும் மூங்கில் போன்ற பசிய தோள்களையும் உடைய தடாதகை பிராட்டியார் வேப்பமலர் மாலை அணிந்து கொண்டு ரதத்திலே ஆரோகணித்து மீன்கொடி, பாண்டியர்களின் கொடியான மீன்கொடி பறக்கின்ற திருத்தேரிலே புறப்பட தடாதகை பிராட்டியாரோடு மற்ற தேர்கள் புறப்படுகின்றன. சோழர்களின் புலிக்கொடி எழுதிய கொடி அமைந்த தேர் புறப்படுகின்றது. சேரர்களின் வில் கொடி அமைந்த தேர் புறப்படுகின்றது. சந்திர வட்டக்குடை எம்பெருமாட்டிக்கு நிழல் செய்கின்றது. அந்த சந்திரன் தேவியை பார்த்து வாழ்த்துகின்றான். எம்பெருமாட்டியே, தாயே, நீ வேதங்கள் பல முகம் கொண்டு துதி செய்ய எங்கும் நிறைந்த சிவசக்தியாய் இருக்கின்றாய். அவ்வாறு இருக்கின்ற நீ எங்களினுடைய அரசர்க்கு அரசனாகிய மலையத்வஜ பாண்டியனின் புத்திரியாக அவதரித்து செங்கோல் செலுத்தி உலகில் உள்ள குற்றத்தை ஒழிப்பாய், அதோடு அடியேன் முகத்தில் உள்ள குற்றத்தையும் ஒழிப்பாய் என்று சந்திரன் வாழ்த்து கூறி வெள்ளை வட்டக்குடையாக மாறி நிழல் செய்கின்றான். எம்பெருமாட்டியின் முதல் அமைச்சர் சுமதி என்கின்ற மந்திரி. அவர் பிரகஸ்பதியை விட ஞானத்திலே மேம்பட்டவர். அந்த சுமதி என்கின்ற முதலமைச்சர் தான் ஒரு ஒப்பில்லாத பெரிய தேரிலே ஏறி அதை செலுத்தி எம்பெருமாட்டி கயல்கண்ணி தடாதகை பிராட்டியாரின் குதிரை கட்டிய தேருக்கு சமீபத்திலே தன் பெரிய தேரை செலுத்துகின்றார் அம்முதலமைச்சர். அதோடு தடாதகை பிராட்டியாரினுடைய உள்ள குறிப்பை ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு பெரிய 4 சேனைகளையும் விரைந்து செலுத்துகின்றார். தம் சிவந்த கையிலே பிரம்பினை நீட்டி எம்பெருமாட்டியின் திருவுள்ள குறிப்பை அறிந்து சேவகம் செய்து செல்கின்றார் சுமதி என்ற அந்த முதலமைச்சர். அளவில்லாத பலவகையாகிய ஆயுதங்களை ஏந்தி 4 வகை சேனையாகிய ஆழ்ந்த கடலெல்லாம் தன்னை போல் பரந்த இடத்தை உடைய இவ்வுலகத்தில் செல்வதுமன்றி தேவேந்திரன் இருக்கும் பொன்னுலகமாகிய உலகங்களிலும் மற்ற இடங்களிலும் செல்லும்படி இரத வலிமை உடையதாகச் செய்து திலகமணிந்த ஒளி பொருந்திய திருநெற்றியை உடைய தடாதகை பிராட்டி அரசர்களினுடைய பொருள்களையெல்லாம் கவரச் செல்கின்றாள். பகை மன்னவர்களின் பொருளை கவருதல் அரசநீதியாகும். எனவே அந்த ராஜநீதிப்படி தடாதகை பிராட்டியும் பகை மன்னவர்களின் பொருளை கவரச் செல்கின்றார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பது திருக்குறள். எம்பெருமாட்டி இவ்வாறு படை நடத்தி கஜபதி முதலான வடதேசத்தில் காவல் கொண்ட அரசர்களின் புஜ வலிமை அடங்கும்படி அவர்களையெல்லாம் வெற்றி கொள்கின்றாள். யானைகள், குதிரைகள், குதிரை கட்டிய தேர்கள் என்னும் இவைகளையும் இன்னும் காலாட்படையையும் வேல் பொருந்திய கண்களை உடைய பெண்கள் படையையும் திரை பொருள்களையும் பகை மன்னவர்கள் கொடுக்க திரை செலுத்தி பணிய அவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு திசைகளின் மேல் செல்ல திருவுள்ளம் கொண்டாள் எம்பெருமாட்டி. திக்பாலகர்கள் மேல் போர் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாள் எம்பெருமாட்டி. எம்பெருமாட்டியின் திருவுள்ள குறிப்பை அறிந்த எம்பெருமாட்டியின் தேர் சாரதி காற்றை விட வேகமாக தேரை செலுத்தி முதலிலே கிழக்கு திசைக்கு அதிபதியான தேவேந்திரனுடன் போர் செய்வதற்காக தேரை செலுத்தி அங்கே செல்கின்றார். அம்பிகையோடு சேனைகளும் சேர்ந்து போர் செய்வதற்கு உடன் புறப்பட்டு எழுந்து செல்கின்றன. போர் துவங்குவதற்கு முன்பே அந்த தேவேந்திரன் தான் தரித்து கொண்டு வந்த தும்பைப்பூ மாலை கீழே விழவும் அவன் வலிமை கெடவும் செருக்கு அழிந்து யுத்த களத்தை விட்டு ஓடிப்போனான். போர் துவங்குவதற்கு முன்பே தேவேந்திரன் தோற்றுப்போனான். அவ்வாறு தோற்றுப்போன தேவேந்திரன் உலகத்தில் இருந்த செல்வங்கள், தேவமாதர் கூட்டங்கள், மதநீரை பொழிகின்ற ஐராவதம் என்ற வெள்ளை யானை, வெள்ளை குதிரை, காமதேனு, சிந்தாமணி, கற்பக விருட்சம் எல்லோமும் தேவியின் திருவடியை அடைந்தன. இதே போன்று மற்றைய திசைகளிலும் சென்று அங்குள்ள திக்பாலகர்கள் எல்லோரையும் அவர்களின் வலிமை கெடும்படி போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டு அவர்கள் கொடுக்கும் திரையையும் பெற்றுக்கொண்டு எல்லா திசைகளையும் வென்றருளிய எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் தற்பொழுது திருக்கைலை மலையை
நோக்கி சென்று அருளுகின்றார். மும்மதிலையும் வென்ற நீண்ட மேருவாகிய வில்லை ஏந்திய திருக்கரத்தை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாயகிரியை நோக்கி சென்று அருளுகின்றார் தடாதகை பிராட்டியார். பெரிய தேரிலே செல்கின்ற தடாதகை பிராட்டியார், அவரோடு செல்கின்ற படைகள், ஒலிக்கும் பலவித வாத்தியங்கள், யானைகள், தேர்கள், குதிரைகள், வீரர்கள், இவர்கள் எழுப்புகின்ற கோஷங்கள், இவைகளெல்லாம் திருக்கைலாயமலை இந்த ஓசைகளையெல்லாம் கவர்ந்து அதை எதிரொலிக்கின்றது. அப்படி திருக்கைலாயமலை ஊழிதோறும் உயர்ந்திருக்கின்ற திருக்கைலாயமலைக்கு மிகச் சமீபத்திலே தடாதகை பிராட்டியார் படைகளோடு சென்று அருளுகின்றார். தடாதகை பிராட்டியார் திருக்கையிலைக்கு சமீபத்தில் எழுந்தருளியவுடன் திருக்கையிலை மலை அம்பிகையை வரவேற்கின்றது. மலையரசன் புத்திரியாகிய பார்வதி தேவியார் முன்பு தம்மை விட்டு நீங்கிச் சென்றார், இப்பொழுது திரும்ப எழுந்தருளி வந்திருக்கின்றார் என்று திருக்கைலாயமலை ஆனந்தம் கொண்டது. திருக்கையிலையில் பல்வேறு விதமான அருவிகள் பொழிகின்றன. அது எம்பெருமாட்டியின் திரு வருகையைக் கண்டு திருக்கைலாயமலை ஆனந்த கண்ணீர் என்பதனையே அருவியாக சிந்துகின்றது. அந்த அருவி போடும் கூச்சல் ஒலி அது எம்பெருமாட்டியை தாயே வருக என்று அழைக்கின்றது. திருக்கைலை மலை வெள்ளை நிறமுடையது, வெள்ளிமலை. அது புன்முறுவலாக எம்பெருமாட்டியை வரவேற்கின்றது. தன்னை விட்டு நீங்கிச் சென்று மதுரையம் பதிக்கச் சென்றருளிய எம்பெருமாட்டி திரும்ப வந்துவிட்டாளே என்று திருக்கைலாயமலை ஆனந்தம் கொள்கின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.